அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிலே பலருக்கும் தேவை இருக்கிறது, ஆசை இருக்கிறது. பெரும் ஆபத்துகள், திடீரென்று ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், திடீர்னு வரக்கூடிய பேராபத்துகள் இதெல்லாம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், எல்லா நிலையிலும் அவனுடைய பாதுகாப்போடு வாழணும் அப்படிங்கிற விருப்பம் பேசுகிற எனக்கும் பார்க்குற கேட்குற உங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது. உலகத்தில் யாருக்கு தான் இல்லை? அதற்கான மிகச்சிறந்த வழியை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு துவா. எவரொருவர் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதிக்கொள்வாரோ பெரும் துன்பங்களிலிருந்து, பெரும் ஆபத்துகளிலிருந்து, பெரும் இழப்புகளிலிருந்து அல்லாஹு தஆலா அவரை பாதுகாப்பான். இழப்புங்கிறது சாதாரண ஒன்று இல்லைனுங்க. மனிதன் அப்படியே உருகுலைந்து போகிறானே, அது உயிரிழப்பாகட்டும், பொருளாதார இழப்பாகட்டும், தன்மானம் இழப்பாகட்டும், இல்லையா, உலகத்தில் சந்திக்கக்கூடிய வியாபாரம், தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளாகட்டும், அப்படியே உருகுலைஞ்சு போயிடுறான மனிதன், இல்லையா? இப்படி பெரும் இழப்புகள் திடீரென்று ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு இந்த அற்புதமான துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. அந்த துஆவை சொல்கிறதுக்கு முன்னாடி இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னன்றத உங்களுக்கு நான் தத்ரூபமாக ஒரு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஒரு சஹாபியின் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு நல்ல ஒரு ஈடுபாட்டையும் இந்த துஆவை ஓதுவதுமே உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அபு தர்தா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியலாம். பல பேர் இந்த வார்த்தையை நீங்கள் இந்த பெயரை ஹதீதுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம். பல உலமாக்கள் தங்களுடைய உரைகளிலே இந்த பெயரை சொல்வது வழக்கம்தான். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப முக்கியமான சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் மிகச்சிறப்பாக வர்ணிக்கப்பட்ட சிறந்த பண்புகளும், சிறந்த குணநலங்களும், சிறந்த வணக்க வழிபாடுகளும் ஒருங்கே பெற்ற சஹாபி என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் வர்ணிக்கப்பட்டவர். அந்த அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஓடி அந்த தெருவில் வசிக்கக்கூடியவர் அபு தர்தா ரலியல்லாஹு இருக்கக்கூடிய இடத்துல சொல்கிறாரு, அபு தர்தா, உங்கள் வீடு பற்றிக்கிட்டு எரியுது, தீ பிடிச்சி கபகபகபடி எரியுது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அபு தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதெல்லாம் எரியாது, போங்க போங்க அப்படின்னாங்க. ஏங்க, நம்ம வீட்டில், நம்ம தெருவில் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு, அல்லது நம்ம தெருவில் வசிக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனை அல்லது நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை அவர் பார்க்குறாரு, நம்மள்ட்ட சொல்கிறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி பதபதச்சு போயிட மாட்டோம், பதறிட மாட்டோம், எந்திரிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து அந்த திசையை நோக்கி ஓடிட மாட்டோம். ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக சொன்னாங்க அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, போங்க போங்க அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது ஒருத்தர் வந்தார், அபு தர்தா, உங்கள் வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னாரு. ஒரு செய்தியை ஒரு தடவை சொன்னாலே நமக்கு வயிறெல்லாம் பற்றிக்கிட்டு எரியும், பதட்டம் ஏற்பட்டுரும். அபு தர்தா அவங்களுடைய வீடு பற்றிக்கிட்டு எரியுன்றது ரெண்டாவது ஒருத்தர் சொல்கிறாரு. அபு தர்தா ஏதாவது சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, போங்க போங்க அப்படின்னாங்க. மூணாவது ஒருத்தர் வந்தார், அபு தர்தா உங்களுடைய வீடு பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னாரு. அபு தர்தா ரலியல்லாஹு மூணாவது தடவையும் ரொம்ப கூலாக சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, கிளம்புங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்தவர் சொன்னார், அபு தர்தா, உங்கள் வீடு ஒன்றுமே ஆகலை, எந்த பிரச்சனையும், தீயினுடைய எந்த பாதிப்பும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய இறை தூதர், என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எவரொருவர் நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த துஆவை காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓதிவிடுவாரோ அவருக்கு அல்லாஹ் பெரும் ஆபத்துகளிலிருந்து, பெரும் சோதனைகளிலிருந்து, பெரும் இழப்புகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். நான் இன்னைக்கு காலையில் அந்த துஆவை ஓதியிருக்கேன், அதனால் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பினேன். அவர் சொன்னார், வந்தவர், ஆமாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பயங்கரமான தீ விபத்து, பயங்கரமாக தீ அப்படியே பற்றிக்கிட்டு கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயினுடைய இயற்கை என்னென்னா, ஒரு இடத்துல எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படியே அது அடுத்த இடத்துக்கு பரவும், இல்லையா? எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத இடத்திலும் கூட தீ பரவ ஆரம்பித்து விட்டால் அப்படியே அந்த நகரத்தையே அழித்து விடும். இப்போ கூட சமீபமாக அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா என்கின்ற நகரமே பற்றிக்கிட்டு எரிந்ததை பார்க்கத்தானே செய்தோம், இல்லையா? பரவுகிற தன்மை தீக்கு உண்டு. ஆனால் பற்றிக்கிட்டு எரிந்து வந்த தீ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி தானாக அமர்ந்து போச்சு. ஆனால் அதனுடைய தீயினுடைய ஜுவாலை அப்படி மேலே வரை அப்படி பற்றிக்கிட்டு அப்படி எரிஞ்சிச்சு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சட்டார்னு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு.
அணைஞ்சு போச்சு. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அப்படின்னு சொன்ன உடனே தான் அபூ தர்தா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்ல எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு. இன்னைக்கு காலையில் ஃபஜர் தொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த துவாவை நான் ஓதியிருக்கேன். எவர் ஒருவர் தினசரி காலை ஃபஜருக்கு பிறகு இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு பெரும் ஆபத்துகள், பெரும் துன்பங்கள், பெரும் இழப்புகள் ஏற்படாது என்று சத்தியத்தை மட்டுமே சொன்ன, பொய்யை தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சொல்லாத உண்மை தூதர் உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதை தான் இன்றைக்கான ஒரு காணொளியின் செய்தியாக இந்த காணொளியிலே நான் தருகிறேன். இந்த துவாவை வாய்ப்பு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறேன். நிறைய பேர் ஸ்க்ரீனில் கொடுங்கன்னு கேட்குறீங்க. வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனில் தருகிறேன், இல்லை என்றால் கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து ஓதி வாருங்கள். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டும். என்ன துவா அது என்றால் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வ அன்த ரப்புல் அர்ஷில் கரீம் மா ஷா அல்லாஹு கான வ மா லம் யஷா லம் யகுன் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் அஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீரு வ அன்னல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆஹிதும் பினாசியத்திஹா இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா தெரியுது, ஹஜ்ரத் ஒரு துவான்னு சொல்லி இவ்வளோ பெரிய துவாவை சொல்லி தரீங்களே அப்படின்னு. அன்பான சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கான துன்பமும் சிரமங்களும் கஷ்டங்களும் பெருசாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த துவா அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் இல்லை. எனவே அவசியம் இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து அதை மனனமிட்டு நீங்கள் அதை பார்த்து எழுதியிடுங்கள். அல்லது இந்த காணொளியை மீண்டும் 1க்கு 2 முறை 3 முறை போட்டு கேட்டு அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை கண்டிப்பாக மனனமிட்டு தினசரி ஓதி வாருங்கள். மிகப்பெரிய பலனை பல நூட்களிலே இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதை கண்டிப்பாக தினசரி ஓதி வருவதற்கு அல்லாஹ்விடத்திலே தௌஃபீக்கை கேட்போம். ஒரு நன்மை செய்ய வேண்டுமென்றாலும் அவன்தான் நாட வேண்டும். ஒரு தீமையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமென்றாலும் அவன்தான் நாட வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். உங்களுக்கும் எனக்கும் ஓதுவோமாக. துன்பங்கள், பெரும் சோதனைகள், பெரும் இழப்புகளிலிருந்து அல்லாஹ் இந்த துவாவின் வழியாக அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. வசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.